ஹாய் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன இந்த கெட்டப்பில் இருக்கேன்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டு தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நம்ம வீட்டிலே ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வெளில கொடுத்து பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு பேக்கேஜிங்காக வாங்கி வச்சுட்டு நம்ம மந்த்லி ட்வைஸ் நம்ம இந்த ஃபேஷியல் கிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி உங்களுக்கு 1 இயருக்கு நல்லாவே கேப்பபிளாக நம்மளுக்கு அந்த ஃபேஷியல் கிட்டு வரும். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ் நேச்சரோட ரேடியன்ட் ஃபேஷியல் கிட். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 15 days கழிச்சு நான் இப்போது செகண்ட் டைம் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அது அப்போ ரொம்ப பிடிச்சதுனால இதுக்கு ரிவ்யூ கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு டெமோ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக உங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சா உங்கள் நியர்பை யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி நேமில் யார் உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் ஆன்லைனில் போய் தேடினீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். பட் ஆனால் இதோட ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ இந்த பிராண்ட் பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்கள் டேரெக்டாக வாங்கும்போது உங்களுக்கான ஃபீட்பேக்கோ இல்லை எப்படி யூஸ் பண்ணுங்கிற மெத்தட்லேருந்து எல்லாமே அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? இப்படி இருக்கிற ஃபேஸ் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மொத்தம் வந்து 4 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸை வெட் பண்ணிக்கணும், ஈரம் பண்ணிக்கலாம். ஓகே, ஈரம் பண்ணியாச்சு. இது நீங்கள் ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை. பட்டாணி சைஸுக்கு எடுத்தால் போதும். ஸோ அந்த இது போதும் பாருங்கள். அவ்வளோதான். நான் 2 ட்ராப் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கையில் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? ஸோ வெட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் அளவு எடுத்து நம்ம வந்து ஃபேஸை வந்து மசாஜ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸை நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கணும். ஓகேவா? தண்ணி இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் 2 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டில் தான் நம்ம பண்ணணும். அடுத்த 2 ஸ்டெப்ஸ் வந்து ட்ரையில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேஸ் ஜெல் இருக்குல்ல, ஸோ இதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இதை அப்ளை பண்ணி சும்மா ஜஸ்ட் நம்ம மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். தென் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டும்தான் நம்ம 10 to 15 minutes வந்து ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜெல் டைப் தான். இதுவும் இவ்வளோன்ட்டு எடுத்தாலே போதும். ஓகே, இதுவும் முடிஞ்சிச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை ட்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம். லாஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். ஸோ ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துருங்க. தென் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு 10 to 15 minutes. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தொடச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ
நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ 10 to 15 minutes வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது மோஸ்ட்லி ஈவினிங் பண்ணுங்கள், வெயிலில் சுத்தாத மாதிரி ஓகேவா. மார்னிங் பண்ணோம் அப்படின்னா எப்படி வெயிலில் போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஈவினிங் நைட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த டெமோ காட்டுறேன். ஸோ முன்னே இருந்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு பளிச்சுன்னு ஒரு தெரியும். நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு தான் தெரியும். ஸோ அப்போ வந்து நான் ஃபேஷியல் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு தெரியதான் செய்யும். ஸோ நம்ம இப்போது நான் போட்டிருக்கதே உங்களுக்கு ஓகேவா. ஸோ நாளைக்கு காலையில் இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா. அப்போ தான் நமக்கு கிளியர் ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் போட்ட உடனே நான் ஃபேஸ் இத்தனை தடவை மூஞ்சி நான் கழுவிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. ஸோ இப்போ 10 minutes கழிச்சுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஸோ இது எப்படி நம்மளுக்கு நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என் ஃபேஸோட க்ளோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ மார்னிங் நான் இதை எடுத்தேன், செம்மையாக இருக்குது. நிஜமாலுமே ஃபேஷியல் கிட் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.